ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஜூஸ் தான் பண்ண போகிறோம். இது வீட்டிலே ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சூப்பராக பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ் வந்து வீட்டில் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பழமாக சாப்பிட்றது கூட யோசிப்பாங்க, ஆனால் ஜூஸாக குடிக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஜூஸ் என்ன ஜூஸ்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் திராட்சை வச்சு தான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமைக்க கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து பன்னீர் திராட்சை எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடணும். இது பார்த்திங்கன்னா, அந்த இது வந்து அந்த இதில் உள்ள காம்பு வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். பச்சையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் புளிப்போடு இருந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பன்னீர் திராட்சையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, அந்த திராட்சை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தனியாக பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் காம்புலேருந்து தனியாக எடுத்து கழுவி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா, பன்னீர் திராட்சை எல்லாமே நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை வேறு ஒரு தட்டுக்கு நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். பார்த்திங்கன்னா, எல்லாமே நல்லா எடுத்து வச்சாச்சு. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க, இனிப்பு எப்படி இருக்குங்கிறத. அதுக்கு தக்க நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1, 2 ஏதாவது அடிப்பட்ட பழம் மாதிரி இருந்துச்சுன்னா அதை தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம அதை ஆட் பண்ணும்போது எல்லாமே டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு திராட்சை பழம் எடுத்துருக்கிறதுனால 1½ கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் திராட்சையை ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா, மூடி வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக அந்த பன்னீர் திராட்சையெல்லாம் நல்லா வெந்து ரெடி ஆகிருச்சு. நல்லா பார்த்திங்கன்னா, தண்ணியோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து திராட்சையை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம பார்த்திங்கன்னா, திராட்சை பழம் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம ஜூஸ் செய்யும்போது இதே தண்ணியை ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா, திராட்சை வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மேஷர் வச்சு கூட நல்லா மசிச்சு எடுக்கலாம். அப்படிங்கும்போது ஜூஸ் தனியாக, அந்த திராட்சை பழத்தில் உள்ள அந்த தோல் வந்து தனியாக வந்துடும். நம்ம வந்து மிக்சியில் யூஸ் பண்ணிக்கிறதுனால நான் மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து அடுத்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து திராட்சைப்பழம் வேக வச்ச தண்ணியை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏதாவது 1, 2 விதைகள் வந்து இதுலேயும் தங்கியிருக்கும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பொடி ஓட்டை இருக்கிற மாதிரி அரிப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது நமக்கு சக்கை தனியாக ஜூஸ் தனியாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இதை ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நல்லா வடித்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்படி ஃபில்ட்ரு பண்ண பிறகு துணி யூஸ் பண்ணி கூட ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்ல வெள்ளை ஒரு காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. அதில் ஊற்றி நல்லா பிழிஞ்சிங்கன்னா எல்லா சாருமே மொத்தமாக நம்ம புழிஞ்சு எடுக்க முடியும். இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம ஜூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதையும் நம்ம அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பாயில் பண்ணணும். அதுக்கு அடுப்பு ஆஃப் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம இனிப்புக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் இனிப்பாக இருக்கனால நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு இருந்துச்சுன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு 2 கொதி வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்டி பாயில் ஆகட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஜூஸ் சூப்பராக கொதிச்சு ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம். நீங்கள் வந்து கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதி அளவுக்கு ஜூஸ் ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து குடிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றிக்கனால இப்படி குடிக்கிறது கரெக்டாக இருக்கனால இப்படி ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொஞ்சம் திக்கான பதமாக ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பாட்டிலில் நல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 1 வீக் வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அது ஜூஸ் வந்து நல்லா ஆறிட்டுருக்கு. இதே மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஊற்றி வைக்கும்போது. இப்போ இந்த ஜூஸை இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிடுவோம். இந்த ஜூஸோட கலரை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த திராட்சை பழம் சாப்பிடாதவங்க கூட இந்த ஜூஸ் செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு போட்டிருந்தேன். அதில் 1½ கப் தண்ணி ஊற்றினா எனக்கு ஒரு பாட்டிலும் எக்ஸ்ட்ரா இன்னொரு கிளாஸும் வந்துருச்சு. ரொம்பவே சூப்பரான ஜூஸ். இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இனிப்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.